விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஒரு கோவிந்தவாடி அகரம் பெரிய ஏரி சித்தேரி சீரமைப்பு பணிகள் துவக்கம். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் தாலுகா கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் பெரிய ஏரி சித்தேரி என 2 ஏரிகள் நீர்வள ஆதாரத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த 2 ஏரிகளுக்கும் மழைக்காலங்களில் பாலாற்றில் இருந்து கம்பு கால்வாய் வழியாக நீர் நிரம்பி வருகிறது. இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்களுக்கு விவசாயம் பாசனம் வசதி பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஏரிகளில் மதகு கரை நீர்வரத்து கால்வாய் உள்ளிட்டவைகளின் சேதம் அடைந்துள்ளதால் தமிழ்நாடு அரசு சீரமைத்து தர வேண்டும் என கிராம மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையின் மூலம் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவிந்தவாடி அகரம் பெரிய ஏரியில் கரைகளை பலப்படுத்தவும் மதகுகளை சீரமைக்கவும் கலங்கள் மற்றும் வெள்ள நீர் போக்கி உள்ளிட்டவற்றை சீரமைத்து நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணி செய்ய உத்தரவு பிறப்பித்தது. தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி கோவிந்தவாடி அகரம் கிராம ஏரிகளை சீரமைப்பு செய்யும் பணி துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசி கலந்து கொண்டு கிராம மக்கள் விவசாயிகள் முன்னிலையில் சீரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் 1000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும் ஏரி சீரமைப்பு பணிகள் மார்ச் மாத காலத்திற்குள் நிறைவடையும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மார்க்கண்டன், ஒன்றிய செயலாளர் படு நெல்லி, PM பாபு, ஒன்றிய கவுன்சிலர் லோகுதாஸ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கிராம மக்களும் திரளாக கலந்து கொண்டனர். அருமையா சுத்தானே பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை எளிதாக பெறுவதற்கு 53 கோடி மதிப்பீட்டில் 6800 விற்பனை முனைய இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். பழனி அருகே வயலூரில் 60 அடி உயர கம்பத்தில் கழக கொடியேற்றுதல், 2000 மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைப்பு என முப்பெரும் விழா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மகுடீஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் அமைச்சர் சக்கரபாணி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கழக கொடியை 60 அடி உயர கம்பத்தில் ஏற்றி வைத்தனர். பின்னர் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, தாய் கடைகளில் இருந்து பிரிக்கப்பட்டுள்ள பகுதி நேர ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் பொருட்களை ஆங்காங்கே எளிதாக பெற்றுக்கொள்ளும் வகையில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6800 விற்பனை முனைய இயந்திரம் புதிதாக வாங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் 2536 பகுதி நேர கடைகளில் பிரிக்கப்பட்ட நிலையில் 52 மாத கால நமது ஆட்சியில் 3256 பகுதி நேர ரேஷன் கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் பழனி, தாளையம், புஷ்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் அமைச்சர் முன்னிலையில் தங்களை தாய் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ராஜாமணி, ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, பொன்ராஜ், தங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற PC தங்கம் அவர்களே, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வரி வந்து சிறப்பித்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கராசு அவர்களே, கண்டிகை நல்லூர் பசுவதித்தூர் வழியா மடத்துக்குளம் போறவருக்கு ஒரு பஸ் ரூட் வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதை முதலே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பஸ்ஸில் நாங்கள் வந்திருப்பேன். அதுக்கு பின்னி காலையில் கொண்டாந்து கொடுக்குறாரு. பஸ் 4 பஸ் விட்டது. இப்படி அரசு பொறுப்பேற்ற முன்பு இன்னைக்கு பகுதி நேர கடைகளுக்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாய்பேம் இந்தியா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் பங்களிப்பில் 4 வகுப்பறைகள் மற்றும் ஒரு ஓய்வு அறை கொண்ட புதிய பள்ளி கட்டடத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஜமீன் எண்டத்தூர் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாய்பேம் இந்தியா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் பங்களிப்பின் சார்பாக சுமார் 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 3 வகுப்பறைகள் மற்றும் ஒரு ஓய்வு அறை பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் சாய்பேம் இந்தியா நிர்வாக இயக்குனர்
ஸ்டீஃபனோ வில்லா நிர்வாக மற்றும் நிதி மேலாளர், வான் ஸ்டிஜன் எட்கர் மனிதவளம் மற்றும் நிறுவன மேலாளர், சுஜித் ஒலாச்சேரி தரம், சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாளர் சிதம்பரம் ராமநாதன் இவர்களின் முன்னிலையில் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருவளர் செல்வி, மதுராந்தகம் கல்வி அலுவலர் பொறுப்பு விஜயன், சேவாலயா நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் தனசேகர், ஒன்றிய கவுன்சிலர் ஜானகி தினகரன், முன்னாள் மாணவரும் கல்வியாளர் சமூக சேவகர் செங்கை தினகரன் மற்றும் SMC துணை தலைவர் வேலு ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியை மாநில ஒருங்கிணைப்பாளர் நம் பள்ளி அறக்கட்டளை காயத்ரி, காவ்யா என்டர்பிரைசஸ் தனசேகர், BRTE நம் பள்ளி அறக்கட்டளை சசிகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் பொன் பூபாலன், SMC தலைவர் மகாலட்சுமி, PTA தலைவர் சுப்பிரமணி மற்றும் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், SMC உறுப்பினர்கள், PTA உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரே ஒரு ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே. Now I invite our Tamil teacher Rama Prabha to honor. சென்னை உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எதிராக விவசாய பொதுமக்கள் போராட்ட களத்தில் ஈடுபட்டதால் அறநிலைத்துறை அரசு அலுவலர்களுக்கும் விவசாய மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பில் வைத்துள்ளதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் கோவில் நிலம் என்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பு வழங்கி ஓராண்டு காலம் முடிவுற்ற நிலையில் அனைத்து விவசாய மக்களிடமிருந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டெடுக்காமல் இருந்து வந்ததாக திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறநிலையத்துறைக்கு 3 வாரங்கள் கால அவகாசம் கொடுத்து கெடு விதித்து உத்தரவு பிறப்பித்தது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஓராண்டிற்கு மேலாகியும் அறிக்கை தாக்கல் செய்யாதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான 125 ஏக்கர் நிலத்தை 233 பேர் ஆக்கிரமித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கோவில் நிர்வாகம், வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கோவில் நிலம் மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது கோவில் நிர்வாகத்திற்கும் விவசாய பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இரு தரப்பிற்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி விவசாய நிலங்களில் பெயர் பலகை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது அதனை தகர்த்தெறிந்த விவசாயிகள் சாலையை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. DSP மற்றும் காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பதால் விவசாய பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் விவசாய மக்களுக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை முன்னிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் அரசு அலுவலர்களுடன் கோவில் நிர்வாகத்திற்கும் விவசாய பொதுமக்களுக்கும் காரசாரமாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சுமார் 5 மணி நேர வாக்குவாதத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் என்பதால் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும், பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஒரு கட்டத்தில் விவசாயிகள், நாங்கள் பல 100 ஆண்டு காலம் விவசாயம் செய்து வந்த நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் என்று கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கோவில் நிர்வாகத்திடம் அந்த நிலங்கள் எப்படி வந்தது? யாரேனும் தானமாக கொடுத்தார்களா? இல்லை, எங்கள் மூதாதையர்கள் எழுத்து மூலமாக எழுதி கொடுத்தார்களா என்ற கேள்விக்கு கோவில் நிர்வாகத்திடம் எந்த பதிலும் இல்லை. கடந்த 1987 கோவில் நிலம் என்று யூட்ரியர் பட்டா தாக்கல் செய்யப்பட்டது.
அன்று முதல் கோவில் நிலம் என்று அரசு ஆவணங்களில் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் ஆகிய எங்கள் தரப்பு வாதங்களை அரசு அதிகாரிகள் யாரும் முன்னெடுத்து பேச முன்வரவில்லை. எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருந்தும் அதனை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உரிய கால அவகாசம் வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து 1 வார காலம் அவகாசம் வேண்டி மனுவாக கொடுத்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள், காஞ்சிபுரம் இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர், திருப்போரூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை முன்னிலையில் விவசாய மக்களின் கோரிக்கையை ஏற்று வரும் 6ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்துள்ளனர். அதன் பிறகு மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்போடு வரும் 7ஆம் தேதி மீண்டும் கோவில் நிலங்கள் மீட்கப்படும் என்றும் அதற்கு பொதுமக்கள் மற்றும் விவசாய மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். மேலும் உங்கள் நிலங்கள் என்று நீங்கள் கூறுவதை உங்களிடம் சரியான ஆவணங்கள் இருந்தால் அதனை நீதிமன்றத்தை அணுகி மனு தாக்கல் செய்து நீதிமன்ற ஒப்புதல் பெற்ற பிறகு அதனை அனுபவத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசு அலுவலர்கள் கேட்டுக்கொண்டனர். சரி மேடம், சரி எனக்கு தெரியும். மத்தவங்க அங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம் பேசி மேடம். டைட்டில் டிஸ்பியூட் கேஸ் இருக்கா? நீங்க கண்டெம்ட் சொல்றீங்களா? டைட்டில் டிஸ்பியூட் உண்டா இருந்தா ப்ரூவ் ஆகாம நீங்க எப்படி சொல்றீங்க? ஜட்ஜி வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் முதல் நாள் தெப்பல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உலக புகழ்பெற்றதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்குகின்ற அருள்மிகு காஞ்சி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான தெப்பல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. குறிப்பாக இவ்வாண்டு அண்மையில் கும்பாபிஷேகம் நடந்தேறிய நிலையில் புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட கோவில் திருக்குளத்தில் பல்வேறு வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜொலி ஜொலித்த தெப்பலில் ஏலவார் குழலி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் ஏகாம்பரநாதர் உற்சவர் எழுந்தருளி திருக்குளத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். அப்போது அதிர்வேட்டுகள் வெடிவெடிக்க, மேலத்தாள நாதஸ்வர மங்கள இசை இசைக்க திருக்குளத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு சுவாமி தரிசனம் செய்து ஏகாம்பரநாதரை வேண்டி விரும்பி வழிபட்டு பக்தி பரவசம் பொங்க தெப்பல் உற்சவத்தை கண்டு ரசித்தனர். இந்த தெப்பல் உற்சவத்தில் காஞ்சிபுரம் மாநகரம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஏகாம்பரநாதரின் பேரொருளை பேரின்பமாக பெற்று சென்றனர். மேலும் தெப்ப உற்சவத்தையொட்டி காஞ்சிபுரம் தீயணைப்பு படை வீரர்களும் காவல்துறையினரும் கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து சிறப்பாக ஈடுபட்டிருந்தனர். அண்மையில் ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் முடிவுற்று மீண்டும் புது பொலிவுடன் நடைபெற்ற இந்த தெப்பல் உற்சவத்தை காண வழக்கத்தை விட அதிகமாக பக்தர்கள் திரண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அளவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது உத்திரமேரூர் அருகே பழவேரி ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனுக்கு மத்திய அரசு வழங்கி கௌரவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் பழவேரி ஊராட்சி மன்ற தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாஸ்கரன் பணியாற்றி வருகிறார். இவர் மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தி கிராமத்தை சுகாதாரமாக வைத்திருந்ததற்காக கடந்த ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அளவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது பாஸ்கரனுக்கு மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசிடம் விருதினை பெற்றுக்கொண்டு பழவேரி ஊராட்சிக்கு வருகை தந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனுக்கு கிராம பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் தாம்பூல ஆரத்தி எடுத்தும் மாலை சால்வைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்து இனிப்புகள் வழங்கினர். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
சார் மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் தான் அது முழுக்க காரணம். அதோட எங்கள் துணைத் தலைவர் பிரபாகரன், எங்கள் வார்டு மெம்பர்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி தான் இது. நாங்கள் எல்லா வார்டு மெம்பரும் எல்லா துணைத் தலைவரும் உள்ளிட்ட கிராம மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் நாங்கள் போய் டெல்லி போயிட்டு வந்திருக்கோம். அதனுடைய இது புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 பஞ்சாயத்து தான் தலைவர்களுடைய புத்தகம் வந்திருக்கு. இந்தியா முழுவதும் போயிருக்குது. பழைவேரி எங்கே இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த இதில் இருக்குது. 10 ஆண்டுகளாக திமுக தலைமையிலான கூட்டணியை முதலமைச்சர் பாதுகாத்து வருகிறார். இந்த கூட்டணியில் நின்று வெற்றி பெறுவோம். சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நேரு பேட்டி. சென்னை ஆலந்தூர் மண்டல அலுவலகம் மெட்ரோ ரயில்வே திட்ட பணிக்காக இடிக்கப்பட்டது. தற்போது ஆலந்தூர் மண்டல அலுவலகம் கிண்டி தொழிற்பேட்டையில் நடந்து வருகிறது. இந்த ஆலந்தூரில் புதிதாக ஆலந்தூர் மண்டல அலுவலகம், தென் சென்னை வட்டார துணை ஆணையர் அலுவலகம், மாநில பேரிடர் மேலாண்மை அலுவலகம் என ஒருங்கிணைந்த வளாகம் 32,94 லட்சம் ரூபாய் செலவில் 4 தளங்களுடன் புதிய கட்டிடம் கட்டப்படுகிறது. இந்த கட்டிடத்திற்கான கட்டுமான பணியை அமைச்சர்கள் KN நேரு, தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், துணை மேயர் மகேஷ்குமார், மண்டல குழு தலைவர் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆலந்தூரில் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனியாரிடமிருந்து ஆக்கிரமிப்பை அகற்றி மாநகராட்சி மண்டல அலுவலகம் கட்டப்படுகிறது. ஏற்கனவே அலுவலகம் இருந்த இடத்தை மெட்ரோ எடுத்துக்கொண்டதால் புதிதாக இந்த இடத்தில் கட்டப்படுகிறது. மண்டல அலுவலகம், வட்டார துணை ஆணையர் அலுவலகம், மாநில பேரிடர் மேலாண்மை அலுவலகம் ஆகியவை 4 தளங்கள் கொண்டு கட்டிடம் அமைக்கப்பட உள்ளது. இந்த கட்டிடம் 18 மாதங்களில் பணிகள் முடிவு பெறும். மெட்ரோ பணிகளை முன்னிட்டு குடித்தண்ணீரில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படக்கூடாது. பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என முன்னறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. அப்படி பற்றாக்குறை ஏற்பட்டாலும் லாரிகள் மூலம் தேவைப்படும் இடங்களில் தண்ணீர் வழங்க தயாராக உள்ளோம். சென்னை மாநகராட்சியில் 870 MLT தண்ணீர் வழங்கப்பட்டது. தற்பொழுது 1300க்கும் மேற்பட்ட MLT விநியோகிக்கப்படுகிறது. சென்னையில் எந்த பகுதியில் தட்டுப்பாடு இருந்தாலும் உடனடியாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். திமுக தலைமையிலான கூட்டணி பலமான கூட்டணி. கடந்த 10 ஆண்டுகளாக கூட்டணியை முதலமைச்சர் பாதுகாத்து வருகிறார். அதே கூட்டணி தொடர்கிறது. அதே கூட்டணியில் நின்று வெற்றி பெறுவோம். கூட்டணி தொடர்பாக முடிவு எடுக்க வேண்டியது முதலமைச்சர் தான். திண்டிவனம் பேருந்து நிலையம் புதிய இடத்தில் கட்டப்பட்டதால் கலைஞர் பெயர் வைக்கப்பட்டது. இந்திரா காந்தி பேருந்து நிலையம் வேறு. CV சண்முகம் எங்களுக்கு வந்து மாலை தருவார் என்று கூறினார். இந்த இடத்தை தனியாரிடம் இருந்த இந்த இடத்தை, இந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு அகற்றி இதை மாநகராட்சி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் சொல்லி மாநகராட்சி அலுவலக கட்டிடம் இப்போது கட்டப்போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பாரதி அவர்கள்லாம் சேர்மனா இருந்தாரு. பக்கத்துல பெரிய ஆலந்தூர் நகராட்சி அலுவலகம் இருந்தது. அதுல தான் அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் தான் எங்களை மாதிரி இருக்கிற சேர்மனுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததை இங்கே தான் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் அங்கே வந்து அந்த இடம் மெட்ரோ எடுத்துக்கிட்டதுனால இந்த இடத்த என்னுடைய அமைச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்தாரு. அதையும் கொண்டு இது ஒரு நல்ல முக்கியமான இடமா இருக்கிறதுனால இதில் அலுவலகம் மட்டும் கட்டக்கூடாது, வேற ஏதாவது பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னதுனால நம்ம நகராட்சி அலுவலகம், ஜோனல் சேர்மன் அலுவலகம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அலுவலகம் இங்கு வருகிறது. பேஸ்மெண்ட்லையும் 30-40 கார் நிற்கிற அளவுக்கு பேஸ்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. ரீஜனல் ஆஃபீஸ் மொத்தம் 32,74,00,000. அது
நிலத்தினுடைய பரப்பளவு 3750 சதுர மீட்டர், மொத்த பரப்பளவு 8798 சதுர மீட்டர். தாழ்தளத்தில் வாகன நிறுத்தம், தரைதளம் பேரிடர் மேலாண்மை துறை உபகரணங்கள், வைப்பறைகள், முதல் தளம், இரண்டாம் தளம் 12வது மண்டல அலுவலகம், மூன்றாம் தளம் தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகம். தென் தமிழகத்தின் கிராமப்புற மக்களுக்காக நவீன வசதிகள் கொண்ட முதல் நடமாடும் கண் மருத்துவ சேவையை அறிமுகப்படுத்தும் ஆதி கண் மருத்துவமனை தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார். தென் தமிழகத்திலேயே முதன்முறையாக கிராமப்புற மக்களின் நலனுக்காக அனைத்து தொழில்நுட்ப சாதனங்களும் கருவிகளும் பொருத்தப்பட்ட நடமாடும் கண் மருத்துவ கிளினிக் சேவையை மதுரையை சேர்ந்த பிரபல கண் மருத்துவமனையான ஆதி கண் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. கண் பரிசோதனைக்கான இந்த நவீன மருத்துவ வாகனத்தின் செயல்பாட்டை தமிழ்நாட்டின் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். தனது 7வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்காக இலவச கண் பரிசோதனை மற்றும் கண் மருத்துவருடன் ஆலோசனை முகாமையும் இந்த மருத்துவமனை நடத்துகிறது. அடுத்ததாக ஆதி சர்வ மருத்துவமனையினுடைய அடுத்ததாக நிகழ்வி டாக்டர் சார், மேடம் வராது சார். தாம்பரம் முத்துரங்க பூங்காவில் இறகு பந்தாட்ட மைதானம் திறப்பு விழா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட அதே பூங்காவில் பராமரிப்பு இல்லாமல் கிடப்பில் போடப்பட்ட உடற்பயிற்சி கூடம். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி முத்துரங்க பூங்காவில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட இறகு பந்தாட்ட மைதானம் திறப்பு விழா 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மேயர் வசந்தகுமாரி, 5வது மண்டல குழு தலைவர் இந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இறகு பந்தாட்ட மைதானத்தை திறந்து வைத்து சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பூங்காவை பார்வையிட்டு உடற்பயிற்சி செய்தார். இருப்பினும் முத்துரங்க பூங்காவில் பெரியவர்கள் உடற்பயிற்சி கூடம் என தனி அறை உள்ளது. இந்த அறை தற்பொழுது பராமரிப்பு இல்லாமல் உடற்பயிற்சி செய்யும் கருவிகள் பயன்படுத்தப்படாமல் அதில் பழைய பொருட்கள், ட்ரெட்மில் கருவிகளில் உள்ளாடை, மேலாடை காய வைக்கும் கொடியாகவும் பெயிண்ட் டப்பாக்கள் என போடப்பட்டு உடற்பயிற்சி கூடம் செயல்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்டபோது அவை அனைத்தும் பழுதாகிய நிலையில் உள்ளது. இதற்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இறகு பந்தாட்ட திறப்பு விழாவில் மாமன்ற உறுப்பினர்கள், தாம்பரம் பகுதி திமுக நிர்வாகிகள், தாம்பரம் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
பழனியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தைப்பூச 5ஆம் நாள் திருவிழாவில் பக்தர்களுக்கு நகர கழகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி ஊர்கோவில் என்று அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் கோவில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து பழனி பைபாஸ் சாலையில் கழக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ரவி மனோகரன் தலைமையில் பக்தர்களுக்கு அதிமுக நகர கழகத்தின் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வேணுகோபால், நகர செயலாளர் முருகானந்தம், ஒன்றிய கழக செயலாளர்கள் மாரியப்பன், முத்துசாமி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்வர்தீன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனி பழனி பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக பக்தர்களுக்கு 4ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முதலுதவி முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி 3ஆம் படை வீடான அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு கவுன்சிலர் அஜ்மல் அலி மற்றும் காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக இஸ்லாம் பார்வையில் சமுதாய சகோதரத்துவம் என்பது இனம், மொழி, கலாச்சாரம், நாகரிகம் மற்றும் நாட்டை கடந்த பண்பாகும். தனி மனிதர்களிடையே நல்லிணக்கத்தை வளர்ப்பதன் மூலம் சமூகங்களிடையே ஒழுங்கு, ஒற்றுமை மற்றும் அமைதியை மேம்படுத்த முடியும் என்ற சிந்தனையில் காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை பக்தர்களுக்கு 4ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முதலுதவி முகாம் நடைபெற்றது. முகாமில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் தைலங்கள், மாத்திரை, முதலுதவி, கை கால்களுக்கு தைலங்கள் வைத்து நீவி விடுதல் மற்றும் பக்தர்களுக்கு தேநீர், தண்ணீர் பாட்டில் போன்றவை வழங்கினர். இணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாம் காட்டிய வழியில் தொப்புள்குடி உறவுகளுடன் நேசமாகவும் சகோதரத்துவமும் நெருக்கமாக இருப்பதற்காக நாங்கள் வருடம் பழனி முருக மலைக்கு பாத யாத்திரையாக வருகின்ற முருக பக்தர்களுக்கு இலவச மருத்துவ முதலுதவி முகாம் கடந்த 3 ஆண்டுகளாக செய்து முடித்துள்ளோம். இது 4வது ஆண்டு இப்பயும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒரு அமைதி பூங்காவா இருக்கணும். அதுக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கம் தேவைப்படுற காரணத்தினால மதுரையில் காங்கிரஸ் சார்பில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரையில் காந்தி நினைவு நாளை முன்னிட்டு காந்தி மியூசியத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நல்லமணி தலைமையில் 5ஆம் பகுதி சர்க்கிள் தலைவரும் 31வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலருமான தல்லாக்குளம் முருகன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் மாநகர் மாவட்ட தலைவர் நல்லமணி, வடக்கு மாவட்ட தலைவர் நூர் முகமது ஆகியோர் தலைமையிலும் காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாக்குளம் முருகன், மாநில நிர்வாகி வரதராஜன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன், சையது பாபு, வீரபாஞ்சிநாதன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் காந்தி சமாதியிலும் மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி
காந்தி, வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி, எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி, எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி, இளைஞர்களுக்கு வழிகாட்டி ராகுல் காந்தி. महात्मा गांधी पुगल, महात्मा गांधी पुगल, इंडिया देशीय कांग्रेस, इंडिया देशीय कांग्रेस, महात्मा गांधी पुगल, महात्मा गांधी पुगल, नाளைய பாரத பிரதமர் ராகுல் காந்தி. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வெளிநடப்பு. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று விவசாயிகள் கூட்டம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குகின்றனர். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மத்திய நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் சுமார் 28 விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை உள்ளதாகவும், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான நெல் நிலுவைத் தொகையை வழங்காததை கண்டித்தும், இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். என்னுடைய ஒரு இது சொன்னீங்க, விசாரணை பண்ணதை பத்தி நான் தெளிவா என்ன சொன்னேன்னு உங்களுக்கு சொன்னேன். கடைசியா இல்ல சார், 400 ஏக்கரா விவசாயிகள் திருப்பூர் எங்கேயோ போயிருக்காங்க, கடைசியா கூட வந்திருக்காங்க. எங்களோட மனு மேல நீங்க விசாரணை பண்ணி நான் சொல்றேன், 5 ஆண்டுகள் தவிர பட்டா கொடுக்கணும். அப்போ உங்களுடைய அறிக்கையை நான் கேட்கிறோம். விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு இன்று வரை அதுக்கான பணமும் கொடுக்கப்பட்டதில்லை. இதுக்கு பணம் கேட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அரசு அதிகாரிகளுக்கு உடனடியா சில விவசாயம் என்ற போர்வையில சிலர் செயல்பட்டு வருகிறாங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இந்த ஆண்டு நேரடி நெல் கொள்முதல் மூலமாக NCCF மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டதை விவசாயிகளுக்கு 28 விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் 100 நாட்களாகியும் இன்னும் பணம் வந்து சேரல. 5 மாதங்களாகியும் பணம் கிடைக்காத விவசாயிகள் இதில் இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. பெரம்பலூர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும், வெல்லும் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் மற்றும் பிரச்சாரங்களை சிறப்பாக நடத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இது பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பேசினர். தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும், வெல்லும் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்களையும் பிரச்சாரங்களையும் சிறப்பாக நடத்த வேண்டும். வருகின்ற மார்ச் மாதம் திருச்சியில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல ஆயிரம் தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பயிற்சி மாநாடு 11 பிப்ரவரி சென்னை, அது சென்னை மண்டலம். பிப்ரவரி 14 வடக்கு மண்டலம், 21 மதுரை மண்டலம், 27 மேற்கு தலைமுறை பரப்புரை கூட்டங்கள், என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, 4 மண்டலமாக பூத் கமிட்டி மாநாடுகள், சமூக ரீதியாக. எனவே கருத்து கேட்பு கூட்டமானது கழகத்தினர் கலந்து கொள்ளும் கூட்டமாக இன்றி மாவட்டங்களில் உள்ள முக்கியஸ்தர்களான சந்திப்பாக அமைந்திட வகையில் ஏற்பாடுகளை செய்திட வேண்டும். ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் 80 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள புதுக்குளம் கண்மாயில் நீர்நிலையை பாதுகாக்க வேண்டி ஊராட்சி நீர்நிலை மீட்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் பகுதியில் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கி வந்த 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட புதுக்குளம் கண்மாய் ஆக்கிரமிப்புகளால் நீர்த்தேக்க முடியாத நிலையில் காணப்படுவதோடு கண்டமனூர் ஊராட்சி முழுவதும் சேகரமாகும் குப்பைகள் கண்டமனூர் ஊராட்சி பணியாளர்கள் மூலமே டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் கொண்டு சென்று கண்மாய் பகுதியிலேயே கொட்டப்படுகிறது.
இதில் அடிக்கடி தீ வைப்பதால் இதனால் சுற்றியுள்ள விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகிறது. இதனை இந்த கிராம மக்களும் சமூக அமைப்புகளும் பலமுறை புகார் அளித்தும் எடுத்து கூறியும் கண்டமனூர் ஊராட்சி நிர்வாகம் முதல் தேனி மாவட்டம் நிர்வாகம் வரை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் ஊராட்சிகள் நீர்நிலை மீட்பு குழுவினர் கண்டமனூர் அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு நீர்நிலையை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் வகுத்து வரும் நிலையில் கண்டமனூர் ஊராட்சி நிர்வாகமே சேகரமாகும் குப்பைகளை கண்மாய் பகுதியில் கொட்டுவதை கண்டித்தும் இதனை கண்டுகொள்ளாமல் இருக்கும் தேனி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷம் எழுப்பிய அவர்கள் நீர்நிலையை பாதுகாக்கும் வகையில் புதுக்குளம் கண்மாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கண்மாயில் முழுவதுமாக நீரை நிரப்பி கண்டமனூர் பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். புதுக்குளம் கண்மாயில் குப்பைகள் கொட்டுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். புதுக்குளம் கண்மாயை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம். சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா காஞ்சிபுரத்தில் விழிப்புணர்வு வாகன அணிவகுப்பினை கொடியசைத்து துவக்கி வைத்த மாவட்ட வருவாய் அலுவலர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் நடத்திய சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாகன அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதனை காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் முருகேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின் வாகன அணிவகுப்பானது நகரின் முக்கிய வீதிகளில் சென்றவாறு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பசுமை தாயகம் சார்பாக கோவளத்தில் தனியார் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை தடை செய்ய வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை கண்ணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் பகுதியில் ஹெலிகாப்டர் சுற்றுலா தளம் தனியார் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஹெலிகாப்டர் புறப்படும் போது தாழ்வான உயரத்தில் பறக்கும் போது ஏற்படும் இரைச்சல் ஹெலிகாப்டர் தளம் அமைந்துள்ள பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். அப்பகுதியின் வழியாக உயர் அழுத்த மின் கம்பிகளும் செல்கின்றன. ஹெலிகாப்டர் சுற்றுலா செல்லும் போது விபத்து நடப்பதாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மற்றும் அப்பகுதி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவதாகவும் பறவைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுவதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்தி புகார் அளித்ததன் பேரில் மேற்படி ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவைக்கு கோவளத்தில் உள்ள நிறுவன அலுவலகம் மாவட்ட ஆட்சியரால் சீல் வைக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை கடந்த ஓராண்டாக நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் திடீரென சுற்றுலா சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இதனால் மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதால் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவையை தடை செய்ய வேண்டும். மேலும் உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு இணையாக கோவளம் பகுதியில் உப்பங்கழிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பறவைகள் வந்து செல்கின்றன. கேளம்பாக்கம், முட்டுக்காடு பகுதிகளில் லட்சக்கணக்கில் வெளிநாட்டு பறவைகள் கோவளத்தின் அருகில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பெரும்பாக்கம் சதுப்பு நிலம், சிறுதாவூர் ஏரி, நன்மங்கலம் காப்புக்காடு பகுதிகளில் அதிக எண்ணிக்கை பறவைகள் வந்து செல்லும் பகுதியாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறப்பதால் இரைச்சல் பறவைகளுக்கு இடையூறாக இருப்பதால் இப்பகுதிக்கு பறவைகள் வருவது முற்றிலுமாக நின்றுவிடும் அபாயம் உள்ளதால் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவைக்கு தடை விதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவிடம் மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை, பசுமை தாயகம் மாநில துணைத் தலைவர் கண்ணன், மாவட்ட தலைவர் கணேசமூர்த்தி, மாநில துணைத் தலைவர் வாசு, மாநில இளைஞரணி துணை சங்க செயலாளர் காரணை ராதாகிருஷ்ணன், சமூக நீதி பேரவை வடக்கு மண்டல தலைவர் வழக்கறிஞர் சக்கரபாணி, காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன்,
ஒன்றிய தலைவர் பலராமன், மாநில தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் ராஜேந்திரன், துலுக்கானம், செங்கல்பட்டு நகர செயலாளர்கள் சரவணன், சத்யா ஆகியோர் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். கோவளம் பகுதியில் புதியதாக ஹெலிகாப்டர் சுற்றுலாத்தலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆரம்பத்திலிருந்து பசுமை தாயகம் சார்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவருடைய கட்டளைக்கிணங்க பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக இந்த பகுதியிலே பருவகாலத்திலே வந்து இனப்பெருக்கத்திற்காக இந்த பகுதியிலே வந்து செல்லக்கூடிய இந்த பகுதி, இங்கே ஹெலிகாப்டர் உலங்கு ஊர்தியை இங்கே தடை செய்ய வேண்டும் என்று பசுமை தாயகம் 3 ஆண்டுகளாக இதற்காக நாங்கள் போராட்டத்தை செய்து வருகிறோம். மீண்டும் மாவட்ட ஆட்சியரை திண்டிவனத்திற்கு வரும் 4ஆம் தேதி வருகை தரும் தமிழக முதல்வர் மேடை அமைக்கும் பணியை அமைச்சர் பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திண்டிவனத்திற்கு வரும் 4ஆம் தேதி வருகை தரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தின் நிறைவு விழா மற்றும் முதியோர்களுக்கான ஓய்வூதியம் தொடக்க விழாவிற்கான மேடை அமைக்கும் பணியை அமைச்சர் பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்முடி, மஸ்தான், லட்சுமணன், அன்னியூர் சிவா, கண்காணிப்பாளர் சாய் பிரணீத், மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சீதாபதி, சொக்கலிங்கம், புஷ்பராஜ், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், அவைத்தலைவர் சேகர், ஒன்றிய சேர்மன் சொக்கலிங்கம், ஒன்றிய செயலாளர்கள் ராஜாராம், மணிமாறன், பெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி 100 நாள் ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றக்கூடாது, அதே பெயரில் திட்டம் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கம் செய்த மைய பாஜக அரசை கண்டித்து கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கருப்பு துணியால் வாயை அடைத்து மௌனம் காத்திடும் போராட்டம் செய்யப்பட்டது. இந்த நூதன போராட்டத்திற்கு மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மெடிக்கல் செல்வம் தலைமை தாங்கினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் இலக்கண்ணன், ஐடி விங் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், வட்டார துணைத் தலைவர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முத்து நாராயணன், பொன்னுசாமி, கருணாநிதி, ஏழுமலை, முருகன், செல்லப்பன், ஐடி விங் மாவட்ட செயலாளர்கள் ராஜ்குமார், கார்த்தி, பாண்டுரங்கன், மகிழா காங்கிரஸ், காளியம்மாள், டெல்லி பாபு, குப்பன் ஆகிய நிர்வாகிகளும் 100 நாள் வேலை தொழிலாளர் தாய்மார்களும் கலந்து கொண்டனர். மனு பிரிச்சு காட்ட சொல்லுமா? மனு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கம் செய்த மைய பாஜக அரசை கண்டித்து அறப்போராட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கம் செய்த மைய பாஜக அரசை கண்டித்து கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக
கருப்பு துணியால் வாயை அடைத்து மௌனம் காத்திடும் போராட்டம் செய்யப்பட்டது. இந்த நூதன போராட்டத்திற்கு மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மெடிக்கல் செல்வம் தலைமை தாங்கினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் இலக்கண்ணன், ஐடி விங் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், வட்டார துணைத் தலைவர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முத்து நாராயணன், பொன்னுசாமி, கருணாநிதி, ஏழுமலை, முருகன், செல்லப்பன், ஐடி விங் மாவட்ட செயலாளர்கள் ராஜ்குமார், கார்த்தி, பாண்டுரங்கன், மகிழா காங்கிரஸ், காளியம்மாள், டெல்லி பாபு, குப்பன் ஆகிய நிர்வாகிகளும் 100 நாள் வேலை தொழிலாளர் தாய்மார்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவுரையாக இப்போது நன்றி தெரிவிக்கப்படுகிறது. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை